வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் வெள்ளை சுண்டல் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து 1-2 சுண்டல் வந்து முளைவிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி முளைவிட்டாலும் ரொம்ப சத்தாக இருக்கும். ஊற வச்ச சுண்டலை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் இந்த சுண்டலை சேர்த்துருக்கேன். சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்துடுச்சு. குக்கரை இறக்கிடலாம். சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த சோம்பு சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். போட்ட வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்தாதான் இந்த எண்ணெயில் இந்த மசாலா கருகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலாவில் உள்ள எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. வேக வச்ச சுண்டலையும் தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வெந்துட்டுருக்கட்டும். நான் 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. சுண்டல் வேகும் போதே உப்பு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கடைசியாக ரொம்ப கம்மியான அளவு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நான் ஏன் சேர்க்கல அப்படின்னா, முன்னாடியே கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். எப்போவுமே கரம் மசாலா தூள் லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலா நல்லா வற்றி வரட்டும். தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுடைய சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சுண்டல் மசாலா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், மற்றபடி வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.